காரைக்குடியிலே சீமான் வெல்ல போகிறார் என்கிற செய்தி உலக தமிழர்களுக்கு உற்சாகத்தை தருகிறது. களவாணி காங்கிரசுக்கு திருந வீட்டில் தேல் கொட்டின மாதிரி அவர்களுக்கு நெறி கட்டி இருக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா சிதம்பரம் சொல்லுகிறார், நோட்டாவுக்கு போடுற ஓட்டும் சீமானுக்கு போடுற ஓட்டும் ஒண்ணு. அப்புறம் என்ன மைத்துக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற? எதுக்கு 1000 ரூபாய்? மாங்குடி ஐயா ரொம்ப நல்லவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ஈஸியா போய் அவரை பார்த்தரலாம். எப்படி? மாங்குடி ஐயாவை எளிதா போய் யாரும் பார்த்தரலாம். ரொம்ப எளிமையானவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். அப்புறம் என்னத்துக்காக ஐயா ஐயா மாங்குடிக்கு ஓட்டு கேட்டு போறத பாருங்க. நீங்க எப்ப வேணாலும் சந்திக்கலாம், போய் உங்களுக்கு பிரச்சனை என்ன கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஊருக்குலாம் செஞ்சிருக்காரு. இப்போ எழுதி இப்போ நாடாம கூட்டு போய் சொல்லி போட்டிருக்காப்புல. அந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுத்துருவா எல்லாம் வந்துடாம நீங்க நம்மளுக்கு 3வது பட்டம் கைக்கிணத்துல போட்டுருங்க. காசு அக்காட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். மறக்காம மாங்குடிக்கு போட்டுருங்க, காசு அக்காட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். ஓட்டு கேட்கற லட்சணத்தை பாருங்க. நான் வந்தா நல்ல தண்ணி தருவேன் அப்படின்னு நாங்க ஓட்டு கேட்கிறோம். நாங்க வந்தா மருத்துவம் தருவோம் ஓட்டு கேட்கிறோம். நாங்க வந்தா பள்ளிக்கூடம் தருவோம்னு ஓட்டு கேட்கிறோம். நாங்க வந்தா காரைக்குடியை சுத்தமாக மாற்றுவோம் என்று ஓட்டு கேட்கிறோம். காரைக்குடியில ஆத்துமலை கொள்ளை இருக்காது, கனிமூல கொள்ளை இருக்காது என்று வாக்கு கேட்கிறோம். ஆனா ஐயா மாங்குடி எளிமையானவரு, நல்லவரு, யாரு போனாலும் பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அக்காட்ட காசை கொடுத்து போயிடுறேன். நல்லவருக்கு எதுக்கியா காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்? ஐயா எளிமையானவருக்கு எதுக்கியா காசு கொடுத்து ஓட்ட வாங்கணும்? காசு கொடுத்து ஓட்ட நீங்க வாங்குறாரு. 15 கோடி 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிற ஒருத்தர் 15 கோடி 20 கோடியை சம்பாதிக்க நினைப்பாரா, இல்லை மக்களுக்கு சேவை பண்ண நினைப்பாரா? இந்த கேள்விக்கு அமராவதி போய் புத்தூரில் வாழ்கிற எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட பதில் இருக்கா? அப்பனும் மௌனம் 50 வருஷமா இந்த காரைக்குடியில வென்றிருக்காங்க. 3 முறை நிதி அமைச்சர் ஐயா சிதம்பரம், 3 முறை மத்திய அமைச்சர். இவர் இன்னைக்கு எம்பி யாரு? கார்த்தி சிதம்பரம். கார்த்திக்கு பின்னாடி சிதம்பரங்கிற பேர் மட்டும் இல்லைன்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பீடா கடை போறது கூட லாய்க்கு இல்லாதவன் இந்த சிதம்பரம் கார்த்தி. அப்பன் பேரை பின்னாடி சிதம்பரங்கிற பேரை மட்டும் தூக்கிறீங்க. என் பேர் என்ன? துரைமுருகன். எங்க அப்பா எங்க அண்ணன் பேர் சீமான். நாங்க அப்பன் பேரை சுமந்துகிட்ட அடையாளமா வந்த பிள்ளைங்கள நாங்கள் தமிழ் தேசியத்திற்கான அடையாளமாக மாறி நிற்கக்கூடியவங்க அண்ணன். நீ அப்பன் பேரை சுமந்துகிட்டு கார்த்தி சிதம்பரம், சிதம்பரத்தை தூக்கு வெறும் கார்த்தி. வெறும் கார்த்தியா இருந்தா என்ன இருப்ப? எங்கேயாவது உட்காந்துட்டு எஸ்டிடி கடை போட்டிருப்ப, எஸ்டிடி பூத்து போட்டிருப்ப, இல்லை பான்பிராக வரம் பார்த்துக்கிட்டு இருப்ப. என்ன பண்ண? உனக்கு என்ன தெரியும்? இல்லை கல்ல இந்த ஜனநாயகன் படத்தை திருட்டு வீசிட்டு மாதிரி திருட்டு வீசிட்டு வித்துக்கிட்டு இருப்ப நெட்ஃபிளிக்ஸ் சிடி. என்ன பண்ண தெரியும் உனக்கு? அப்போ மௌன 50 வருஷமா காரைக்குடியிலிருந்து வென்று போய் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரக்கூடிய மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ், ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ், அந்த ரயில காரைக்குடி வரைக்கும் கொண்டு வாங்க என்பது காரைக்குடி மக்களுடைய கோரிக்கை. காரைக்குடி, தேவக்கோட்டை, இந்த அமராவதி புத்தூர் உள்ளிட்ட எல்லா மக்களுடைய கோரிக்கை. ராக்போர்ட் ரயில திருச்சிக்கு 4 மணிக்கு வருது, 6 மணிக்கு காரைக்குடிக்கு வந்தா நாங்க வந்து இறங்கிக்கணும். என்ற 50 வருஷமா 6 முறை காரைக்குடியில வென்ற இந்த காங்கிரஸ் கம்நாட்டிகள் ஒரு ரயிலையே கொண்டு வர முடியல. நீங்க எப்படா நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்கன்னு நான் கேட்கல, அமராவதி புத்தூர்ல வாழக்கூடிய மாநில தமிழன் கேட்கிறேன். ஒரே ஒரு ரயில திருச்சியில இருந்து இங்க நகர்த்த முடியல. இவருக்கு வந்து நாங்க காரைக்குடிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணிருக்கீங்க? எந்த தொகுதியிலும் இல்லாதவர்களுக்கான ஒரு சிறப்பு காரைக்குடிக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் இல்லாத ஒரு சிறப்பு காரைக்குடி கிடைத்திருக்கிறது. 15 ஆண்டு காலமாக இந்த நிலத்துல எந்தவித பின்னணியும் இல்லாம, எந்த படைபலமோ, எந்த பணபலமோ, எந்த சாதிய பின்பலமோ எதுவும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை தொடங்கி, அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரையே தலைவராக கொண்டு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக தூக்கி கொண்டு, சாதாரண ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, பனை ஏரிகள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், அன்றாடம் காட்சிகள், இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் படையை கட்டி 2016 தனித்து போட்டி போட்டு 4 லட்சம் வாக்குகள், 2019 தனித்து போட்டி போட்டு 17 லட்சம் வாக்குகள், 2021 தனித்து போட்டி போட்டு 32 லட்சம் வாக்குகள், 2024 தனிச்சு போட்டி போட்டு 36 லட்சம் வாக்குகள். தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ச்சியாக 4 முறை தனித்து போட்டியிட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.
தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட, இந்த களவாணி காங்கிரஸோட, திருட்டு திமுகவோட, அடிமை அதிமுகவோட, பாசிச பாஜகவோட கூட்டணி கிடையாது. எனக்கு என் மக்கள் கூட தான் கூட்டணி என்று நிற்கிற ஒரே தலைவன், தனித்து நிற்கிற தலைவன் விஜய். தனிச்சு நிக்கல. அவர் காங்கிரஸ் கூட பேசி, அமமுக கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, அண்ணன் டிடிவி தினகரன் கூட பேசி, அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் கூட பேசி, எல்லாரு கூடயும் பேசி யாருமே வரலன்னு அவர் தனிச்சு நிக்கணும் அறிவிக்கிறார். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறது இல்ல, தனியா நிக்கிறது. நாங்க தனிச்சு நிக்கிறோம், அவர் தனியா நிக்கிறாப்ல. சரி, தனியா நிக்கிறாரு, என்ன செய்ய வராரு? திமுகவுக்கு நான் தான் மாற்று. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. அப்படி இல்ல, ஓம் சக்தி பராசக்தி, தாவேக்க ஒரு தூய சக்தியா? அப்படி கிடையாது. ஜெய்காலி, ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. கரூர்ல 41 பேர் செத்தாங்க, ஓடி போயிட்டாப்ல. பத்திரிகையாளரை பார்த்தா ஓடி போயிருவாப்ல, நெறியாளரை பார்த்தா ஓடி போயிருவாப்ல. ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு, ஒருத்தன் வந்து பூவை கொண்டு எறிகிறான், பூவை பார்த்துட்டு ஓடி போயிட்டாப்ல. ஏன்னா பூவை தூக்கி எறியலாம், அவன் ஏதோ புல்லட் தூக்கி எறிகிற மாதிரி பார்த்துட்டு ஓடி போயிட்டாப்ல. இவர் வந்து நாட்டை மாத்த போறாங்க. என்ன மாற்று? திமுக 2000 கொடுக்குது, விஜய் அண்ணா 2500 கொடுக்கிறார். இது எப்படி மாற்று? திமுக 2000 கொள்ளையடிச்சு கொடுக்குறான், நீங்க 2500 எப்படி கொடுப்பீங்க பெண்களுக்கு? அதுதான் ஹிமாயினா கேட்டாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 2500 ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் 7500 கோடி. ஒரு ஆண்டுக்கு 90,000 கோடி, 5 ஆண்டுக்கு 4,50,000 கோடி. இந்த 4,50,000 கோடியை மரியாதைக்குரிய சகோதரர் பக்காமாசு விஜய் எங்கிருந்து எடுப்பார்? எங்கிருந்து கொண்டு வருவார்? ஒரு பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் தருவாராம் 8 கிராம். 1 பவுன் விலை இன்னைக்கு அக்ஷய திருதியை. 1 பவுன் நகை இன்னைக்கு 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்யாணம் முடியுது வருஷத்துக்கு. 10 லட்சம் என்று 1,20,000 கணக்கு பண்ணீங்கன்னா 15,000 கோடி எங்க இருந்து கொண்டு வருவீங்க? ஒவ்வொரு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீரு என்னது? 1 கிராம் தங்கம் பிறக்கிற பிள்ளைக்கு போறான். 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாய். 10 லட்சம் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் பிறக்குது. இதுக்கான தொகையை, நிதியை எங்கிருந்து கொண்டு வருவீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நான் கேட்கிறேன், விஜய் 1 பவுன் தங்கம் கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணணுமா? என்ன நீ ஒரு பவுன் தங்கம் போட்டு தாலி எடுத்து கூட கல்யாணம் முடிக்க முடியாதவனுக்கு எதுக்கு கல்யாணம் கேட்கிறேன்? எதுக்கு கல்யாணம்? விஜய் பட்டு புடவை எடுத்து கொடுத்து தான் கல்யாணமா? ஒரு பட்டு புடவை கூட கட்டுகிற பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாதவனுக்கு எதுக்கு கல்யாணம்? ஏன்னா தங்கமும் புடவையும் வாங்கி கொடுக்க முடியாதவன் கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைய வச்சு எப்படி வாழ்வான்? சரி, தங்கம் விஜய் கொடுத்துருவாரு, பட்டு புடவை விஜய் கொடுத்துருவாரு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மல்லிகைப்பூ யார் வாங்கி தருவா? புஷியானந்த் வாங்கி தருவாரா? யார் வாங்கி தருவா? அதுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி கொடுக்கணும். மனைவிக்கு ஒரு அல்வா ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். யார் வாங்கி தருவா? ஆதவர்ஜன் வாங்கி தருவாரா? யார் வாங்கி தருவா? இந்த காரைக்குடி பிரபு வாங்கி தருவா இல்லையா? யார் வாங்கி தருவா? எங்களுக்கு குடும்பம் நடத்துக்கு நீ காசை தர தேவை, எங்க வீட்டுக்கு தராத, நாட்டுக்கு தா. நாட்டுக்கு சொல்ற ஒரே தலைவன், வீட்டுக்கு தராதடா, நாட்டுக்கு தாடா. நாட்டுக்கு கல்வியை கொடு, நாட்டுக்கு மருத்துவத்தை கொடு, நாட்டுக்கு தண்ணியை கொடு, நாட்டுக்கு விவசாயம் செழிக்க ஏரி குளங்களை தூர்வாரு, மரங்களை நடு. அதுதான் எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை.